இங்க யாரு உச்சமாகிறார்? சனி பகவான் உச்சமாகிறார். அப்ப தொழில் விஷயத்துல பயங்கரமான ஒரு தொடர்பு உங்கள்கிட்ட எப்போதுமே இருக்கு. நம்ம சொந்த கால நிக்கணுங்கிற எண்ணங்கள் துளாராசிக்கிட்ட அதிகமா இருக்கு. 3க்கும் 6 எங்க போய் இருந்தாரு? 8ஆம் இடத்துல போய் நிக்கிறார். சாரி, 9ஆம் இடத்துல வந்து உங்க ராசியை பாக்குறாரு. எப்படி 3க்கும் 6 போய் உங்க ராசியை பாக்குறாரு. ஆனா இதுக்கு முன்னாடி வக்ர பார்வை கடுமையான தாக்கத்தை இருந்திருக்கும். ஏன்னா ஆல்ரெடி எப்படி பார்த்தாலும் குரு உங்க ராசியை நோக்கி செய்யும், உங்க ராசியை அடுத்து பார்க்க ஆரம்பிச்சார். 2-3 மாசம் உங்களுக்கு நல்லா பவர்ஃபுல்லா வேலை செய்வார். அது இல்லாம இந்த குருபாவன சுக்கரபாவன் தொற்றுவார் 4 மாசம். ஏன்னா இனி வரக்கூடிய எல்லாமே இந்த வக்ர நிவர்த்தி பெற்று குரு எப்படா வக்ர நிவர்த்தி ஆகணும் நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க. இப்ப நல்லதை கொடுக்க போறாரு. உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரை, காது மூக்கு தொண்டையில ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஒரு ஆபரேஷன் சிசர் ஏதாச்சும் பண்ணிருப்பீங்க, கேட்டுக்கோங்க. 9ஆம் இடத்துல உங்க ராசியை பாக்குறாங்க, வீட்டுல ஒரு நல்ல விஷயத்த பண்ண வைப்பார். அதான் அவருடைய வேலை, முதல் வேலை தான் பாத்துங்க. 9ஆம் இடம்னா ஒரு சுபகாரியம் சுப செலவு குடும்பத்துல வரப்போகுது. என்னவா இருக்குது? ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கிரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே இது முக்கியமான ஒரு காலகட்டம். நல்லா பாருங்க, குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி 121 நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு அடிக்க போகுது ஜாக்பாட் யோகம். ஏன்னா நகை பணம் பொன் பொருள் ஆசையை காட்டக்கூடிய குரு பகவான் தான். குரு பார்த்தால் கோடி நன்மை இருக்கா இல்லையா? உங்க ஜாதகத்துல திசா புத்தியை பார்த்துட்டு இப்ப குரு நல்லவரா கெட்டவரன்னு பார்த்துட்டு மூவ் பண்ணி அடிங்க வரிச்சு பாருங்க, நல்ல வெற்றி வரும். ஏன்னா 4 மாசம் குரு பின்னோக்கி நகர்ந்து சென்றார். அதாவது வக்ரனா சூரியன் கதிர்வீச்சுல சுலவா போறதான் வக்ரமான காலம். 4 மாசம் 121 நாட்கள் உங்க வாழ்க்கையில தடங்களை சந்திச்சீங்களா? எல்லாருமே பாருங்க, கேட்டு பாருங்க, ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இப்ப குரு நல்ல யோகத்துல அவரு சொந்த சுய சாரத்துல. அனைவரும் இந்த வீடியோ மிஸ் பண்ணதையும் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. குரு சுக்கிரன் ஜோதிட ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அன்பார்ந்த துலாம் ராசி என்பர்களே, பொதுவாக துலா ராசி காலபுருஷனுடைய 7வது ராசி தான் துலாம் ராசி. எப்படி? கால சக்கரத்தின் 7வது ராசி. இந்த ராசியுடைய குணம் எடுத்து பாருங்க. இது பொதுவாக சரராசினா வேகமா இயங்கக்கூடிய ராசி இந்த துலா ராசிக்காரங்க. எப்படி? ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. துளாராசி எடுத்து பார்த்து ஒரு விஷயம் நினைச்சா அந்த விஷயத்தை முடிக்கணுங்கிற சிந்தனை துளாராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். இங்க யாரு உச்சமாகிறார்? சனி பகவான் உச்சமாகிறார். அப்ப தொழில் விஷயத்துல பயங்கரமான ஒரு தொடர்பு உங்கள்கிட்ட எப்போதுமே இருக்கு. நம்ம சொந்த கால நிக்கணுங்கிற எண்ணங்கள் துளாராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். ரொம்ப நாகரிகமான குணமும் நல்ல ஒழுக்கமான குணமும் திறமையான குணமும் துளாராசிக்கிட்ட நிறைய உண்டு. அந்த ராசி எந்த வேலை பார்த்தாலும் அது கரெக்டா அக்யூரேட்டா சூப்பரா பார்க்கணும் எண்ணங்கள் துளராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட துளராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி. எப்படி? குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி. இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு தகவலான வீடியோ பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அது என்னங்க குரு வக்ரம்? ஒன்றும் இல்லைங்க, குரு பகவான் மேக்சிமம் வருஷத்துல 4 மாசம் வக்ரம் ஆவார். அதாவது பின்னோக்கி நகர்ந்து செல்வார். அதாவது ஸ்லோவா போவார்னு அர்த்தம். சூரியனை சுத்தி தான் இந்த 9 கிரகங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதுல குரு வந்து அப்படியே பின்னோக்கி சுலோவா போகும்போது இங்க சுலோவான பலன் இருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதாவது சுலோவா போனா ஃபாஸ்டா போனா எப்படி இருக்கும்? அது மாதிரிதான் குருனாவே பொதுவா பாருங்க, காசு பணம் பொருள் நகை சேமிப்பு இயற்கையில சுபகரம் எதுனா அந்த குரு பகவான் மட்டும்தான். இந்த பயிற்சியை யாரும் விட மாட்டாங்க. இந்த குரு தசை குரு புத்தி வந்தாவே எல்லாரும் ஜாதனோட எடுத்துட்டு வேகமா போயிடுவாங்க. ஏன்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்காதான்னு. ஒண்ணும் இல்லைங்க, பெருங்கொண்ட பணத்துக்கு குருங்க, நல்லா ஒழுக்கமான குணத்துக்கு குருங்க. ஒருத்தருடைய குடும்பத்துல நல்ல விஷயம் நடக்கும்னா குரு பகவான் வேணுங்க, இல்லைன்னா நடக்காதுங்க. எப்படிப்பட்ட தோஷத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான். அதனால அந்த வக்ர நிவர்த்தி பேச்சு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது மிகப்பெரிய பயனுள்ள தகவலான வீடியோ, நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி துளாராசி என்பதற்கு சொல்லக்கூடிய ஒரு ரிக்வெஸ்ட், நீங்க எல்லாருமே இந்த ராசி பலன் பாக்குறீங்க, எல்லாருமே என்ன சொல்றீங்க, தொடர்ந்து உங்க சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஆனா நிறைய கஷ்டத்தை தான் பாக்குறோம், அது என்ன காரணம்னு கேட்பீங்க. நிறைய பேர் பாருங்க, தயவு செய்து எல்லாருமே உங்க சுய ஜாதகத்தை நீங்க செக் பண்ண மாட்டீங்க. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கண்டிப்பா எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க. நீங்க இதுல 3 நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. என்ன நட்சத்திரம்? சித்திரையா, சுவாதி, விசாகம். இப்ப நட்சத்திர பிரகாரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசை புத்தி நடக்கும். சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது, இந்த கிரகத்துடைய புத்தி வருது. இதையும் தாண்டி ஒரு விஷயம் உள்ள இருக்குது. நீங்க பிறந்த நேரம் தான். எப்படி? நம்ம எல்லாருமே ஒவ்வொரு நேரத்திலையும் பிறந்திருப்போம். எல்லாருமே ஒவ்வொரு கர்மாவில கண்டிப்பா பிறந்திருப்போம். இதை யாருமே கவனிக்கிறது கிடையாது. நமக்கு எந்த கிரகம் யோகமான கிரகம், எந்த கிரகம் பலவீனமான கிரகம், அதை பார்த்து நம்ம பயணிச்சோம்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம். அதான் பரிகாரங்கிறது. நம்ம முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள் நிறைய விஷயத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஜோதிட புத்தகத்தை நிறைய விஷயம் பரிகாரங்கள் இருக்கு. அதை பார்க்காம நீங்க இதை பார்த்துக்கிட்டு எல்லாமே இந்த மாசம் நல்லா இருக்கும், அடுத்த மாசம் நல்லா இருக்கும் சொல்லி எல்லாருமே செக் பண்றீங்க. தயவு செய்து உங்களுடைய பிறப்பு ஜாத
பிறந்த நேரம் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுது. அதான் லக்னம் என்பது உயிர். நம்ம சொல்லக்கூடிய பலன் உடல். அப்புறம் உயிர் எங்க இருக்குது? நீங்க பிறந்த நேரத்தை தான் இருக்குது உயிரே. ஒரு குழந்தை பிறக்கும் போதுதான் அவங்களுடைய விதி தீர்மானம் பண்ணுது. இவர் இந்த விஷயத்துல இப்படி போவாரு, இத்தனை வயசுக்கு அவன் இப்படி இருப்பாரு, இதுல போங்க, இதுல போகாதீங்க. நான் இதை ஏன் சொல்றேன்னா, சில பேர் சொல்றீங்களே, நான் தொடர்ச்சி அவங்க சேனல் பாக்குறோம். ஆனா சில பேர் சொல்பாரு, நினைச்சு பாருங்க, நிறைய பேர் பாருங்க, நிறைய பேர் பிறந்ததுல இருந்து கஷ்டப்படுவாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. பிறந்திருந்து குடும்பத்துக்காக உழைச்சிக்கிட்டே இருப்பாரு ஒருத்தர். சில பேர் பாருங்க, பாதிக்கு அப்புறம் நல்லா ஒரு லைன்ல போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவங்க பார்த்து சேஞ்ச் ஆகும். திடீர்னு உடல் உபாதை வரும். இது எல்லாமே இந்த கிரகத்துடைய அமைப்பு. நான் சொல்லல, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த கிரகம் வரும்போது அதுக்கான பலனை அதை கண்டிப்பா செய்யும். அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்றேன், துளாராசியை பொறுத்தவரை குரு சுக்கரன் ஜோதிட டிவில இது ஒரு பொது பலனா பாருங்க. தயவு செய்து குரு சுக்கரன் ஜோதிட டிவி ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அப்பதான் நம்ம போகக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். இப்ப பாருங்க, குரு பகவான் எதுக்கெல்லாம் காரகர். இப்ப குரு பகவான் என்ன செய்ய போறாரு, இதுக்கான பலன் தான். இப்ப ஒண்ணு இல்லை, உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதி. எப்படியும் உங்களுடைய முயற்சி, நீங்க வெற்றி ஜெயிக்கணுமா தோக்கணுமா, 3ஆம் இடம் தான் முயற்சி பண்ண ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில. நீ எப்படிப்பட்ட வீரியத்தன்மை உங்ககிட்ட இருக்கும், எவ்வளவு தைரியம் உங்ககிட்ட இருக்கும். முயற்சி மட்டும் கிடையாது, உன்னுடைய வீரியத்தன்மைனா ஆன்மீகத்தில், அதாவது இந்த ஆன்மீகத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் 1. அடுத்து சகோதர உறவு 2. அடுத்து ஏதாச்சும் ஒரு கேஸுனா இந்த 3ஆம் இடம் தான். 3ஆம் இடம் நல்லா இருந்தாதான் நல்லா இருக்கும். தகவல் தொடர்பு எல்லாமே இந்த 3ஆம் இடத்தை குறிக்கும். ஒரு இடமாற்றங்கள், சிறு சிறு பயணத்தம்னா இந்த 3ஆம் இடத்தை குறிக்கும். நம்முடைய காது மூக்கு தொண்டை எல்லாமே இந்த 3ஆம் இடம் தான். இப்படி காது மூக்கு தொண்டை எல்லாமே 3ஆம் இடம் தான். அடுத்து 6ஆம் இடத்தை, இப்படி 6ஆம் இடத்துல என்ன இருக்கு, உங்களுடைய வேலை. நீ நல்ல வேலை பார்ப்பியா இல்ல கெட்ட வேலை பார்ப்பியா, எந்த வேலை உனக்கு சூட் ஆகும், எந்த வேலை சூட் ஆகுது. 6ஆம் இடம். எதிரியை காட்டக்கூடியதான் 6ஆம் இடம். நோயை காட்டக்கூடியதான் 6ஆம் இடம். பகையை காட்டக்கூடியதான் 6ஆம் இடம். உன்னைய நீ அடுத்தவனை எப்படி ஜெயிப்ப, அதுவும் 6ஆம் இடம் தான். ஒரு போட்டி தேர்வு, இந்த எக்ஸாம்னா அந்த 6ஆம் இடம் தான். ஒரு 6ஆம் இடம் ஒரு மனிதனுக்கு ஒரு முக்கியமான பாகம். நீ நல்ல சுகத்தோட இருப்பியா, எல்லாமே 6ஆம் இடம் தான். இந்த அதிபதி தான் குரு. 3க்கும் 6க்கும் உடையவர் எங்கே போயிருந்தாரு, 8ஆம் இடத்துல போய் நிக்கிறார். சாரி, 9ஆம் இடத்துல வந்து உங்க ராசியை பாக்குறாரு. எப்படி 3க்கும் 6க்கும் உடையவர் போய் உங்க ராசியை பாக்குறாரு. ஆனா இதுக்கு முன்னாடி வக்ர பார்வை கடுமையான தாக்கத்தை இருந்திருக்கும். இது நான் எல்லாத்துக்கும் சொல்லல. நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஒரு பிறந்த நேரம், இதைதான் நீங்க இந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனிக்கணும். பிறந்த நேர பிரகாரம் உங்களுக்கு குரு நல்லா இருந்தால், சில பேர் குரு புத்தியோ குரு தசை இருந்தா நல்ல பலன் இங்க கொடுத்துருக்கும். கண்டிப்பா சரியில்லைன்னா கண்டிப்பா ஒரு கெட்ட பலன் கண்டிப்பா பார்த்துருப்பாங்க. நீங்க எடுத்து செக் பண்ணி பாத்துங்க, முடிஞ்சபடி செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. நான் சொன்ன டேட்ல இருந்து எடுத்துருக்கேன். கரெக்டா பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் 11ஆம் தேதி இருந்து கரெக்டா 121 நாட்கள், 4 மாசம் ஒரு நாள் கணக்குல வரும். நீங்க எடுத்து செக் பண்ணி பாத்துங்க. இருந்துச்சுங்கிற விஷயம் சொல்லுவாங்க. ஒன்னும் வேலை இல்லை, வேலை உத்தியோகத்துல பழுது இருக்கும். கண்டிப்பா நீ கேட்டு பாத்துங்க. உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட தொந்தரை, காது மூக்கு தொண்டையில ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஒரு ஆப்ரேஷன், சிசர் ஏதாச்சும் ஒன்று பண்ணிருப்பீங்க, கேட்டுக்குங்க. இல்ல உனக்கு சகோதர உறவுல ஒரு மன கஷ்டங்கள் வந்திருக்கும். நல்லா தெரிஞ்சுங்க. எப்படி சகோதர உறவுல ஏதாச்சும் ஒரு வழக்கு உங்க மேல கேஸ் நடந்திருக்கும். வீடு விற்க முடியல, இடம் விற்க முடியல, பூமி விற்க முடியல, ஒரு மன வருத்தங்கள் கண்டிப்பா இருக்கும். நீங்க கேட்டு பார்த்துங்க. வண்டி வாகனத்தை நிறைய விரைய செலவுகள் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. வீடு வண்டி வாகனம், ஒரு இடத்த விற்க முடியல, பூமி விற்க முடியல, எனக்கு கேஸ் பிரச்சனை கண்டிப்பா நீங்க கேட்டுங்க. நிரந்தரமான வேலை இருந்திருக்காரு, நல்ல வேலை இருந்திருக்காரு, இந்த வேலையை 10 வேலை மாத்திருப்பீங்க, 11ஆம் வேலையும் முயற்சி பண்ணிருப்பீங்க, நிறைய கம்பெனி அப்ளிகேஷன் கொடுத்துருப்பீங்க, நான் வேலை கிடைச்சிருக்காது. இது எல்லாமே நவம்பர் மாசத்துக்கு அப்புறம் நான் சொன்ன விஷயம். இதுல நீங்க கேட்டு பாருங்க. தாய் மாமா உறவு, சகோதர உறவு, மன வருத்தம், திருமணத்துல தடங்கள் நீங்க கேட்டுக்குங்க. திருமணத்துல நிறைய பேருக்கு தடங்கள் இருந்துச்சா கேட்டு பாருங்க, கண்டிப்பா இருக்கும். திருமண தடை, நண்பர்கள் கூட்டாளி பழக்கத்துல, கண்டிப்பா தொழில்ல ஒரு வீழ்ச்சிகள், மாமனார் மாமியார் உறவு சம்பந்தமாக அதுல ஒரு தடங்கல்கள், படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மை, ஒரு வேலைக்காண்டி முயற்சி பண்றோம், படிப்பு கல்வியில ஒரு சுலோவான ஒரு அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதி ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், குழந்தை பாக்கியம் தாமதமாக வருது. இது எல்லாமே நீங்க கேட்டீங்கன்னா இதுல எதுவுமே மறுப்பு சொல்ல மாட்டாங்க. இது ஆமாங்கிற விஷயம் ஏதாச்சும் ஒண்ணு உங்களுக்கு நடந்திருக்கும். உடம்புல கட்டி கொப்பளம் ஏதாச்சும் வந்துச்சா கேட்டு பாருங்க. நவம்பர் மாசம் 11 அப்புறம் ஏன்னா சுவாச பிரச்சனை, சளி தொந்தரவு, காது மூக்கு தொண்டை, வயிறு சம்பந்தப்பட்ட பகுதி, இதுல ஏதாச்சும் ஒரு நிறைய செலவு பணம் கேட்டு பாருங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. கடன் இருக்கு, பகை இருக்கு, எனக்கு எதிரி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதிக ஜாதகம் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதிக ஜாதகம் குரு சுக்கரன் ஜோதிட்டியில் எனக்கு துளாராசிகரை நிறைய கொடுத்தீங்க. அனைவருக்கும் பொங்கலாமன் சார்பாக ஒரு மனமான நன்றி தெரிஞ்சு. இப்ப ஏன் நல்லது நடக்கும், ஒண்ணு என்ன காரணம், ஒரே விஷயம், உங்க ராசி குரு பாக்குறாரு, அவ்வளவுதான். வக்ர பார்வைக்கு நல்ல பார்வைக்கும் பாருங்க. இதுவரையும் ஒரு கிரகம் ஸ்லோவான ஒரு ரிவர்ஸ்ல போனா கரெக்டா போக முடியாது. இப்ப நேர்கோட்டில் நேரா உங்க ராசியை பாக்குறாரு, பவர்ஃபுல்லா இருந்து பாக்குறாரு. அதுவும் அவருடைய சொந்த நட்சத்திரம் அதாவது இந்த புனர்பூச நட்சத்திரத்துல இருந்து அவர் பாக்குறாரு உங்க ராசியை, அதிபதியை. உங்க ராசியை துளாராசியை அவர் பார்க்கும்போது கண்டிப்பா இங்க நல்லதை கொடுப்பாரு. சுக்கிர பகவான் ஜாதகம் நல்லா இருந்தா இப்ப சூப்பரான யோகம். முதல் யோகம் என்ன சொல்லுவார், 9ஆம் இடத்துல உங்க ராசியை பாக்குறாரு, வீட்டை ஒரு நல்ல விஷயத்த பண்ண வைப்பார். அதான் அவருடைய வேலை, முதல் வேலை தான் பாத்துங்க. 9ஆம் இடம்னா ஒரு சுபகாரியம், சுப செலவு குடும்பத்துல வரப்போகுது. அது என்னவா எடுத்துக்கோங்க.
அப்பா சொத்து, அம்மா சொத்து, தாயோட சொத்து, ஏதாச்சும் ஒரு சொத்து நீங்க வாங்க போறீங்க, இல்ல ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் பண்ண போறீங்க. இது கண்டிப்பா நடக்க போகுது. உங்க மேல உள்ள கேஸ் பிரச்சனை சரியாக போகுது. எப்படிப்பட்ட கேஸ்னு ஒரு முடிவுக்கு வந்துடும். இப்ப நல்லக்கூடிய காலம். பொருளாதார வருமானம், நகை, பணம், சேமிப்பு ஏதாச்சும் ஒரு விஷயம் வரும். ஒன்னும் பணம் வரலாம், பணமா வரலாம், இல்ல பொருளா வரலாம், நகை வாங்கலாம். ஏதாச்சும் ஒரு விஷயம் தங்கம் சம்பந்தமாக ஒரு நல்ல ஒரு செய்தி கண்டிப்பா வரும். மஞ்சள் நிற சம்பந்தமாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நடக்கும் கண்டிப்பா. குரு வக்ர நிவர்த்தி ஆனதுனால சொல்றேன். ஏன்னா ஆல்ரெடி எப்படி பார்த்தாலும் குரு உங்க ராசியை நோக்கி செய்யும், உங்க ராசியை அடுத்து பார்க்க ஆரம்பிச்சார். 2-3 மாசம் நல்லா பவர்ஃபுல்லா வேலை செய்வார். அது இல்லாம இந்த குருபாவன சுக்கரபாவன் தொற்றுவார் 4 மாசம். ஏன்னா இனி வரக்கூடிய எல்லாமே இந்த வக்ர நிவர்த்தி பெற்று குரு எப்படா வக்ர நிவர்த்தி ஆகணும் நிறைய பேர் எதிர்பார்க்குறீங்க. இப்ப நல்லதை கொடுக்க போறாரு. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள், வேலை உத்தியோகத்துல எந்த ஒரு தடங்களும் இருக்காது. வெளிநாடு வெளியூர் வேலைக்கு எத்தனை பேர் முயற்சி பண்ணாலும் சரி, வேலை உத்தியோகம் சாதகமா வரும். ஒரு ப்ரொமோஷன் காத்திருக்கு. ரொம்ப நாள் ப்ரொமோஷன் போடாம இருப்பாங்க, இப்ப ப்ரொமோஷன் போட்டுருவாங்க. நான் சொல்றது இந்த டேட்டுக்குள்ள மார்ச் 11க்கு அப்புறம் பாருங்க, அதுக்கான நல்ல செய்தி கண்டிப்பா வரும். கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வழக்கு இருக்காது, எல்லாரும் ஜெயிப்பீங்க. பொருளாதார வருமானம் நல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்க, குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் நிறைய பேர் கண்டிப்பா கிடைக்கும். காதல் திருமணம், 2வது திருமணம், 2 திருமணம் ஓகே ஆகும். நீங்க எடுத்தே பாத்துக்கங்க. திருமணத்துக்கு நான் பவர்ஃபுல்லா சொல்லுவேன். கண்டிப்பா உங்களுக்கு திருமண ஸ்தானம் சூப்பரா ஸ்ட்ராங்கா வேலை செய்யும். திருமணம் எந்த ஒரு தடங்களும் வராது. அதே மாதிரி அரசாங்க வேலைக்காண்டி முயற்சி பண்ணுறவங்க சூப்பரா இருக்கும். மெயினாக மருத்துவர்கள், இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை, ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் சூப்பரா இருக்கும். கமிஷன் வியாபாரமே சூப்பரா ஒரு மாற்றம் வருவார். பெருங்கொண்ட பணம் இன்கம் சாமி சூப்பரா இருக்கும். இப்ப எடுங்க லாட்டரியும் அடிக்கலாம், திருப்பி கேளுங்க. வெளிநாட்டில் உள்ள அனைவரும் சொல்றேன். நல்ல யோகம், ஜாக்பாட் யோகம் இருக்கு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை மூவ் பண்ணுங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். அதே மாதிரி மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட் எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய நேரமாக தான் இருக்குது. வீடு, இடம், வண்டி, வாகனம், பூமி, சொத்து வாங்கணும் ஒரு சுப செலவா பண்ண பாருங்க. இனிமே எந்த தடங்கள் வராது. நீங்க தைரியமா எடுத்து வைங்க. ஜாதகத்துல குரு பகவான் மட்டும் நல்லா இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கிட்டு நீங்க ஜாதகத்தை பார்த்துட்டு கண்டிப்பா மூவ் பண்ணி பாருங்க, வெற்றி நிச்சயமா இருக்கும். சில பேர் துளராசிக்காரர் நிறைய பேர் கேட்கறீங்க, திருக்கணித மொழி அதாவது கைப்பட எனக்கு ஜாதகம் எழுதி கொடுப்பீங்களா? கண்டிப்பா நம்ம கைப்பட ஜாதகம் எழுதி கொடுப்போம். அதுக்கான ப்ராசஸ் நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பா கைப்பட ஒரு ஜாதகம் எழுதி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுவும் திருக்கணித முறைதான் உங்களுடைய சூரிய உதயத்துக்கு மாற்றி எழுதுறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா நம்முடைய விதியை எழுதுறது நல்லா பாத்துங்க. ராசி கட்டத்துல அதாவது ஒவ்வொருத்தர் ஜாதகம் தனித்தனியா இருக்கணும். ஒரு சில பேர் பார்த்துருவீங்க ஒரே நோட்டில் 4-5 ஜாதகம் எழுதிருப்பாங்க. அப்படி எழுதக்கூடாது. நம்முடைய ஜாதக பிரகாரம் ராசி கட்டம் தனியா இருக்கணும், நவாம்ச கட்டம் தனியா இருக்கணும். ராசி கட்டம் 1க்கு 1 பின்னாடி இருக்கவே கூடாது. அதனாலதான் சொல்றேன், தெளிவா ஜாதகத்தை நம்முடைய விதியை எழுதி தீர்மானம் நல்லா கரெக்டா கைப்பட எழுதி வச்சுக்கணும். கண்டிப்பா நல்ல யோகங்கள் இருக்கும். ஒரு சில ஜாதகத்தை மாத்தி எழுதினாவே தலையெழுத்தே மாறும். நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அதனால அந்த ப்ராசஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். எப்படி தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான குணம், அறிவான குணம், பயங்கரமான ஒரு குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாங்க. சித்த நட்சத்திரம் பண்ணுங்க, எல்லாமே நல்ல யோகமா வரும். ஏன் சொல்லுங்க? நேரம் 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. அந்த செவ்வாய் அந்த குரு பாக்குறாரு. அப்ப நிறைய பேர் தைரியம், தன்னம்பிக்கை, நெருப்பு சார்ந்த வேலை, அடுத்து கட்டிடம் சார்ந்த வேலை, நிறைய பேர் மருத்துவர்கள், காக்கி யூனிஃபார்ம் வேலை பார்க்குறவங்க எல்லாமே இந்த துறையில இருக்கணும். நல்லா நல்லா பாருங்க. சித்த நட்சத்திரம் பண்ணவே நல்லா ஃபாஸ்டா நல்லா இரும்பு சார்ந்த வேலை பயங்கரமா வைப்பாங்க. தைரியம், தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க. இப்ப குழந்தை பாக்கியம், அடுத்து சொத்துல உள்ள பூர்வீக சொத்துல உள்ள கலகங்கள், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், வேலையில உத்தியோகத்துல ஒரு மாற்றங்கள், கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, தொழில் பிரச்சனை தீர்றது, படிப்புகளில் ஒரு மாற்றத்தை பார்க்குறது எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்துங்க. அடுத்த சுவாதியில பிறந்தவங்க எதுவுமே பிரம்மாண்டமாக சிந்திப்பாங்க. உங்களுடைய இவங்களுடைய சிந்தனை பிரம்மாண்டமா வாழ்க்கையில சாதிக்கின்ற வெறி பயங்கரமா இருக்கு. இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, படிப்புகளில் ஒரு மாற்றம் போது, தொழில் ஒரு மாற்றம் போது, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், எதெல்லாம் பிரம்மாண்டமா வேலை இருக்கும் அதெல்லாம் சூப்பரா இருக்கும். அடுத்தது சுவாதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரம் இனிமே ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்ச குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் நிறைய இருக்கும். இனிமேல் தான் நல்ல ஒரு மாற்றமே உங்க லைஃப்ல வருது பாருங்க. விசாக நட்சத்திரம் படிப்புகள் நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் வரும், தொழில் ஒரு மாற்றம் வரும், உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைக்கும், ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, பணம் சம்பந்தப்பட்ட எந்த வேலையா இருந்தாலும் சரி நல்லா இருக்கும். குரு வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். இப்போ சுப செலவு சுபகாரம் பண்ணுவீங்க. கொஞ்சம் பொருளாதார ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. இனிமே கஷ்டப்பட மாட்டீங்க. நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது.